இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நம் ஒவ்வொருவரும் மேலையும் தேவன் தம் ஒரே பேரான குமாரனை கிறிஸ்து இயேசுவுக்குள் வைத்ததான, நமக்கு கொடுத்ததான சகல சம்பூர்ண ஆசீர்வாதங்களாலே நம்ம இன்றும் கூட நிரப்புவாராக. இன்றைக்கும் கூட வேத வாசிப்பாய் காணப்படுகிற யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதில் ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு ஜீவாப்பமாக தியானிக்கவும் புசிக்கவும், நமக்குள்ளே அதை அபியாசப்படுத்தவும், ஜாக்கிரதையாக ஜீவிக்கவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இங்கே யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை பார்க்கும் பொழுது ஒரு சம்பவத்தை சொல்கிறார். உங்களை அவங்க ஒடுக்குறாங்க, உங்களை அவங்க கோர்ட்டுக்கு நேராக இழுத்துட்டு போகிறாங்க, அவங்க உங்களுக்குள்ள நல்ல நாமத்தை தூசிக்கிறாங்க, அதாவது தூசிக்கும்படி பண்ணிடுறாங்க. இப்போ கவனிங்க, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் கவனமாய் காணப்பட வேண்டிய, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்க இது. யார் நம்ம ஒடுக்குறா, யார் நம்ம கோர்ட்டுக்கு எழுதிட்டு போகிறான், நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல பேரை யார் தூஷிக்கிறா, இப்படிங்கிற இந்த கேள்விக்கு பதில் ஒரே ஒரு வார்த்தையில் தான் இருக்குது. பணக்காரங்க, பண பலம் உள்ளவங்க, அதாவது ஐஸ்வர்யவான்கள். இந்த பணக்காரவங்க நம்முடைய பேரை, நம்முடைய அபிஷேகத்தை கெடுக்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. நல்லா கவனிங்க, பணம் நமக்கு தேவை, பணக்காரர்கள் நமக்கு தேவை, ரெண்டும் நமக்கு தேவை தான். இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, பணம் பணக்காரர்கள் மேலே பிரச்சனை இல்லை, பணத்தின் மேலேயோ பணபலம் படைத்த ஐஸ்வர்யவான்கள் மேலேயோ பிரச்சனை இல்லை. பிரச்சனை நம்ம மேலே. இது எங்கே வருதுன்னா, கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாமல் பணம் படைத்தவர்கள் மேலே நம்பிக்கையாக இருப்பது. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, பணத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. பணத்தின் மீது மட்டுமல்ல, பணக்காரர்கள் மீதும் நம்பிக்கை வைப்பது, அங்கே தான் ஆபத்து தொடங்குது. பணம் நமக்கு தேவை. குடும்ப ஜீவிதமானாலும் ஊழியமானாலும் பணம் தேவை தான். ஐஸ்வர்யவான்கள் நமக்கு தேவை. ஐஸ்வர்யவான்கள் இல்லைன்னா நமக்கு எப்படி பணம் வரும்? பணம் படைத்த ஐஸ்வர்யவான்கள் நமக்கு தேவை. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய அபிஷேகத்தை கெடுத்து போடும்படியாக, நம்முடைய ஜீவிதத்தை ஒடுங்கி போகத்தக்கதாக, பல நேரங்களில் நாம் அவமானத்துக்கு நேராக போய்விடத்தக்கதாக நம்முடைய நம்பிக்கையை பணத்தின் மேலோ பணம் படைத்தவர்கள் மேலோ வைத்து விடாது இருக்க இன்றைய நாளில் நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நமக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் அவர்தான் சொல்லிவிட்டு நாம் பூமியை நோக்கக்கூடாது. நாம் தரித்திரமாக இருக்கலாம், ஒருவேளை பணத்தாட்சியில் நீங்கள் இருக்கலாம், பண கஷ்டத்தில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவைகள் என்ன என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறான்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவையெல்லாம் நிறைவாக்குவார். அப்படி தான் வேதம் நமக்கு சொல்லுது. ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்தை நோக்கி நீங்கள் பார்க்கணும்.
நான் அவரை நோக்கி தான் பார்க்கணும். ஒருவேளை நாம் தரித்திரராக இருக்கலாம், பணத்தாட்சியில் இருக்கலாம். அவர்களை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவனாய் மாற்றினான்னு வேதம் சொல்லுது. இதே வேத பகுதியில் அதை நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக தேவன் மாற்றுகிறார். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பணத்தையும் பணக்காரர்களையும் அவர் எழுப்பி கொடுக்கட்டும். பணத்தையும் பணக்காரர்களையும் அவர் எழுப்பி நம்மிடத்தில் வரும்பொழுது கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், அவர்களுக்கு நன்றி செலுத்தலாம். ஆனால் திரும்பவும் அவர்கள் பின்னே கடந்து போவது என்பது ஆபத்தானது, மிக மிக ஆபத்தானது. நமக்கு தெரிந்தவர்களிடத்திலிருந்து நம்மை போஷிக்கிற தேவன் அல்ல, தெரியாத நபர்களிடத்தில் இருந்தும் நாம் அறியாத காலகட்டங்களில் நாம் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் போஷிக்கிறவர் தான் நம்முடைய தேவன். தைரியமாக இருப்போம். பணத்தாட்சியில் பரலோகத்தை நோக்கி பார்க்கலாம். பணத்தையும் பணம் படைத்தவர்களையும் நீங்களோ நானோ நோக்காது இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பாராட்டுவாராக. நீ கர்த்தருக்குரியவனா வாழ்ந்தின்னா கர்த்தருடைய வெள்ளியும் பொண்ணும் உனக்குத்தான். காரணம் என்னன்னா, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதே, வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையதே.